வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரியா. என்னோட சேனலில் பார்க்குற எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க வ்ளாக்லன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சலூனுக்கு போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் டெலிவரி போகணும்னு ரொம்ப ஹஸ்பண்ட்டை கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் போக முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதனால பொங்கலும் செலிப்ரேஷன் பண்ண முடியல. ஸோ எதுவுமே நாங்கள் பண்ணல. சரி செல்ஃப் ஹேம்பரிங் ஆச்சு, செல்ஃப் கேர் ஆச்சு நம்மளை பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நமக்கும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா, ஸோ யாராச்சும் நம்மளுக்கு ஹேர் ஸ்பா மசாஜ், ஹெட் மசாஜ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக காமாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம போய் ஏதாவது செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் ஹேர் கட் பண்ணலாம். ஹேர் கட் பண்ணியே ஒன் இயர் இருக்கும். ஸோ அதனால் ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க நான் எந்த சலூன் போகிறேன், எங்கே பண்ணுறேன், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இட்லி பண்ணியிருந்தேன். இட்லியும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு சட்னி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நானும் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு வந்து சரி பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இட்லி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு சாப்பாடு சுட சுட வந்து எப்படி நெய் ஊற்றி ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க அத்தை வந்துட்டாங்க கூட்டிகிட்டு போக. ஸோ பாப்பாவை தூக்கிட்டு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அத்தை வீட்டில் பாப்பாவை விட்டுட்டு தான் போகிறோம். அம்மா போயிட்டாரேன் டாட்டா சொல்லு. எனக்கு கண்டுக்கல. விளையாட்டு பொருள் இருந்தங்காட்டி அதை வச்சுட்டு பாப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டா. சுத்தமாக என்னை பார்க்க கூட இல்லை. சரி பாப்பா விளையாட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி லேட் ஆனதுனால சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலாக காமாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 இயர் ஆச்சு நான் ஹேரை வந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் கேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் ஹேருக்காக எதுவுமே செய்யலை. ஸோ இப்போ தான் வந்து சரி கண்டிப்பாக நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சரி ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ஹேர் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணேன். லேயர்லேயே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. போனோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக ஹேர் இருந்தங்காட்டி ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப கூலாக காமாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அடிக்கடி வலிக்குதான்னு கேட்டு ரொம்ப சாஃப்டாக என்னை ஃபீல் பண்ண வச்சாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு யார் போனாலுமே கம்ஃபர்டபுள் ஜோனில் கொண்டு வந்துடுவாங்க. எனக்கு பனானா கிளிப் போட்டு அழகாக தெரியணும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தேன். என்னோடய சஜஷனே அதுதான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது அவுட்புட் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட்டிருக்கேன். அவங்கள டேக் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சஜஷனும் கொடுத்தாங்க. ஹேர் வந்து ட்ரை ஆகிறங்காட்டி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ சஜஷனும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்ரோ பண்ணிவிட்டு சாந்தினி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்பா பண்ணலாம் தான் பட் ஐடியாவில் இருந்தோம். ஸோ ஆல்ரெடி பாப்பாவை விட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆனதுனால சரி நான் நார்மல் கட் ஹேர் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால ஷேப்பாக ஹேர் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2 ஜடை போட்டிருந்தா. அது பார்த்துட்டு அப்புறம் பப்ஸ் வர வழியில் வாங்கிட்டு வந்துருந்தோம் எல்லாத்துக்குமே. ஸோ பப்ஸ் வந்து பிரணவி பாப்பா வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம். அதை கேட்டுக்கிட்டே பப்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் ரீல்ஸ் வந்து ஒன்று போயிட்டுருக்குல்ல, அதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தோம். பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. என் பாப்பா ஒவ்வொரு டைம் முடி பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை வீட்டிலேருந்து நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே பிளான் பண்ணல. ஏன்னா மார்னிங் வச்ச சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து சாப்பிட்டுப்போம். ஸோ பெருசாக டின்னரெல்லாம் எதுவுமே செய்யலை. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஃபுட் ஊட்டி விட்டுருவேன், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்துக்கணும். ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் நான் சொல்கிறேன், நியூ மாம்ஸாக இருக்கீங்களா இல்லை யாராக வேணா இருக்கட்டும், குழந்தைங்க வச்சுட்ருக்கீங்களா, நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கண்டிப்பாக முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து வர வரைக்கும் காத்திருக்காதீங்க. உங்களுக்கான டைம் வந்து நீங்களே உருவாக்கிக்கிங்க. ஸோ அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்றைக்குமே நமக்கான செல்ஃப் கேர் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அந்த சலூனோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.